ஹை டியூட்ஸ், திஸ் இஸ் ஆர்டி மதன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். கடந்த கால வரலாற்றை எதிர்கால சந்ததியினர் கடத்தக்கூடிய முக்கியமான படைப்புகள் ஒரு படைப்பு தான் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். அதுக்கு சாட்சி இங்கே இருக்கிற கல்வெட்டும் இங்கே அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுடைய அமைப்பும் தான். இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கு. 4 தூண்களுக்கு நடுவில் இந்த நந்தி அமைஞ்சிருக்கும். இந்த நந்தியை பார்த்தாலே போதும் இந்த கோவில் எவ்வளவு பழமையானதுன்னு சொல்லி தெரியும். இந்த கோவில் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட கோவில். பல்லவர்கள் வாழ்ந்த ஆண்டு அப்படின்ட்டு பார்க்குறப்போ 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் இங்கே நிலைய ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த பல்லவ மன்னர்களோட ஆட்சி காலம் தான் கட்டடக்கலைக்கு ஒரு உயிர் கொடுத்த காலம் சொல்லலாம். ஏன்னா பல்லவர்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் ஓவியங்களாக நிறையா சிலைகள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து அடுத்த கட்டமாக கொண்டு வந்ததா குடைவரை கோவில்கள். அதாவது ஒரு பெரிய ஒரு மலையை உள்ள குடைஞ்சு உள்ளுக்குள்ளே கோவில் அமைக்கிறது. ஸோ இதிலிருந்து அடுத்தது இவால்வ் ஆனது தான் கற்கோயில்கள். ஸோ அந்த கற்கோயிலுக்கு அடுத்தது வந்தது தான் இப்போ இருக்கிற நம்ம நிறையா பார்க்குற எல்லா கோயில்களுமே. இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம். நிறையா கோவில்கள் பிற்காலத்தில் வர்றதுக்காக, இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் கூட இந்த கோவிலை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் கட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா பல்லவர் காலத்துக்கு அடுத்து தான் சோழர்கள் வராங்க. இந்த கோவில் மொத்தம் 3 பகுதிகளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மூலவருடைய அந்த கருவறை, அதுக்கடுத்து உட்புறமான கோவில்கள், அதுக்கப்புறம் வெளிப்புற கோவில்கள். இப்போ நம்ம பார்க்குறது வெளிப்புறமாக இருக்கிற கோவில்கள் தான். ஸோ வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோவில்கள் நிறையா கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கும். சின்ன சின்ன கோவில்ன்றது வெறும் சிறு அளவில் மட்டும் இல்லாமல் பட் உள்ளுக்குள்ளே அவங்க செஞ்சுருக்கிற அந்த வேலைப்பாடு வேற லெவலில் இருக்கும். அதாவது பல்லவர்களுடைய கொடி சிம்மம். ஸோ அவங்களுடைய ஆஸ்தானமான விலங்கும் சிங்கம் தான். அதனால இங்கே இருக்கிற வெளியே கட்டிக்கிற ஒவ்வொரு கோயிலுக்குமே தூண்கள் 2 சிம்ம தூண்கள் அந்த கோவிலை தாங்கி நிற்கிற மாதிரியும், உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும், அதுக்கு பின்னாடி ஒரு குடைவரையில் செய்யப்பட்ட ஒரு சிலையும் அமைஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோயிலுமே. அதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த கோயிலுடைய பின்பகுதிக்கு வரலாம். ஸோ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த விமானம் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகட்டும், இல்லை தஞ்சை பெரியோல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறையா கோவில் வர்றதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்லலாம். கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதோட அமைப்பில் தான் அதுவும் அமைஞ்சிருக்கும். பல்லவர்களுடைய சின்னம் சிங்கம் அப்படின்றதுனால இங்க இருக்கிற கோவில்கள் எல்லாமே அந்த சிங்க முகத்தை வச்சு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த தூண்களுக்கு மேலே ஒரு கல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா விமானம் வடிவில் இருக்கும். அது காளான் அமைப்பில் இருக்கும். ஸோ வெறும் கல்லை மட்டும் வச்ச மாதிரி இருக்காது. அதுக்குள்ளே சுற்றியுமே ஒரு ஓட்டை போட்ட மாதிரி இருக்கும். அதுவும் அந்த தூணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும். பல்லவ மன்னர்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரமாக இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே கைலாசநாதர் கோயில் இங்கே கட்டியிருந்தாங்க. அண்ட் பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கலாம். பிற்கால பல்லவர்களில் நிறைய மன்னர்கள் தான் நிறைய கோவில் உருவாக்குற காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ பிற்கால பல்லவர்களுடைய ஆரம்பம் சிம்மவர்மன்லேருந்து ஆரம்பிக்குது. சிம்மவர்மன் அவருடைய மகன் மகேந்திரவர்மன். ஸோ அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த கல், மண், சுண்ணாம்பு, உலோகம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதை நிறைவேற்றினது யாருன்னா அவருடைய மகன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் தான் இந்த மாதிரி ஒரு கோயிலை மணற்கற்களால் வச்சுமே கட்டியிருக்காங்க. இந்த கோவில் தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ அதனால தான் இதனுடைய பழமை மாறாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பழமை பார்க்குறப்ப தான் நம்ம பல்லவ மன்னர்கள் அந்த காலத்துக்கே நம்ம போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். நிறைய படங்களை பார்த்துருப்போம். அந்த பாகுபலி ஆகட்டும், இல்லை இந்த கற்கால படத்தில் பார்க்குறப்போ ஒரு கோவில் நம்ம டிவிலையோ இல்லை தேட்டர்லையோ பார்த்துருப்போம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த வைப்பு வேற லெவல் இருக்குது உண்மையாலுமே. இந்த கோவில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுங்க. அதாவது 800, 820 அந்த மாதிரி டைமில் கட்டி முடிச்சிருக்காங்க. இது ஆரம்பிக்கப்பட்டது நரசிம்மவர்மன். இதை முழுமையாக கட்டி முடிக்கிறது யாருன்னா மகேந்திரவர்மன். அதாவது நரசிம்மவர்மனுடைய மகன் 2ஆம் மகேந்திரவர்மன். அவருடைய காலத்தில் முன்னாடி ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டி இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
நிறையா படையெடுப்பு நிறைய வருது, சாளுக்கியர்கள் வராங்க, இன்னும் அந்நிய படையெடுப்பு நிறையா வர்றதுனால இந்த கோவில் சுற்றி இருக்க நிறைய இடத்த அழிச்சிட்டாங்க. இந்த கோவில் வந்து பார்க்குறப்ப இந்த கோவிலுடைய கலையை பார்த்துட்டு இதை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அதனால வந்து அது எதுவும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் வந்த விஜயநகர பேரரசு அந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த கோவில் மேலே சில வண்ணங்கள் எல்லாம் தீட்டி இப்பவும் நீங்க பார்க்கலாம், சிலை இருக்கும், அதுக்கு மேல ஒரு மாவு மாதிரி ஒரு வண்ணம் பூசியிருப்பாங்க. அது எப்போனா விஜயநகர பேரரசு காலத்துல தான் இந்த கோவிலுடைய வரலாற்றை அறிஞ்சு இந்த கோவிலை வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை புதுப்பிச்சு இதுக்கு திருப்பி இரண்டாவது ஒரு உயிர் கொடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. கோவிலுக்கு வெளியே வந்து தொல்லியல் துறை சார்பா கோவிலை பத்தின ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பல்லவ மன்னர்கள் இந்த கோவிலில் கிடைச்ச கல்வெட்டுகளை வந்து இங்கே ஒரு அருங்காட்சியகம் மாதிரி கோயிலுக்கு ரைட் சைடில் வளாகத்துக்குள்ளேயே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். பல்லவ மன்னர்கள் வந்து பிரதானமாக பயன்படுத்திய மொழி வந்து தமிழும் சமஸ்கிருதமும். அவங்க வந்து தமிழர்கள்னு ஒரு சில கூற்று இருக்குது. சில பேர் வந்து இலங்கையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஆந்திராவிலிருந்து வந்தவங்கன்றாங்க. ஆனால் அவங்க வந்து விரும்பி ஏற்றுக்கிட்ட மொழின்றது வந்து தமிழும் சமஸ்கிருதமும். இங்கே கிடைச்ச கல்வெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழங்கால தமிழ் அந்த மொழியில தான் இருக்கும். இங்கே கிடைச்சிருக்க கல்வெட்டை பார்க்குறப்பவும் இந்த சிலைகளை பார்க்குறப்பவும் தெரியும் பல்லவர்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் அவங்க தமிழை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பல்லவர்கள் காலம்தான் பொற்காலம் சொல்ல இந்த கட்டிடக்கலைக்காகவும் இந்த கோவில்கள் நிறைய இதுக்கப்புறம் வரலாற்றில் நிறைய உருவாக்குறதுக்காகவும் இங்கே இருக்கிற கல்வெட்டுகள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிலைகள், இந்த அமைப்பு இதெல்லாமே பார்க்குறப்ப இந்த கோயிலுக்குள்ளே வந்து நிற்கிறப்பவே நம்ம எப்படி வந்து ஒரு வரலாற்று படங்கள் பார்க்க போகிறப்போ வந்து அந்த படத்துக்குள்ளே அந்த காலத்துக்கே வாழ நம்மளும் உள்ளே போயிடுவோமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இங்கே உள்ளே வர்றப்போ வருதுங்க. இங்கே உள்ளே வந்து இந்த கோயிலை பார்க்குறப்பவும் ஏன்னா பழமை மரம் அப்படியே இருக்கிறதுனால அது வேறு லெவல் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து கோயிலுடைய வெளிப்பகுதி மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம கோயிலுடைய உட்பகுதிக்கு போகலாங்க. கோவிலுடைய உட்பகுதிக்கு வந்த உடனேயே ஒரு ஆலயம் இருக்கும், அந்த மகேந்திரவர்மன் கட்டின ஆலயம். அதை தாண்டி உள்ளே போகிறப்ப வெளிப்பகுதியில் எப்படி ஒரு பிரமிப்பு கிடைச்சதோ சின்ன சின்ன கோவில்கள் பார்த்து அதே அமைப்பு உள்பகுதியிலுமே இருக்குதுங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கோவில் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு நடவழியை உள்ளே போனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியம்தான். பல்லவர் கால சிறப்புகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கைலாசநாதர் கோவில், மகாபலிபுரம், சித்தன்னவாசல் ஓவியங்கள், அந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த காஞ்சிபுரம் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப கிடைக்கிற ஒரு பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க, வேற லெவல் இருக்குது உண்மையாலுமே. ஏன்னா இவ்வளவு பழமையான கோவில் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நம்ம வந்து தஞ்சாவூர் கோவில் ஆகட்டும், இல்லை கங்கையோட சோழபுரம் எல்லாமே நிறைய அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இது இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுட்டு போகிறோம். பட் அந்த அளவுக்கு வெளிச்சம் வராத அதை விட ரொம்ப பழமையான மிகுந்த ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். இது வந்து தஞ்சாவூருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கோவில் தான் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயம் கூட. நம்ம வந்து குடைவரை கோவில்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த கைலாசநாதர் ஆலயத்துக்குள்ள நம்ம பார்த்தாலுமே சின்ன 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 கோவில் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு சின்ன கோவில் காட்டுறேன், இப்போ உள்ள பாருங்க. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமுமே சிம்மத்தூண்கள் வச்சு உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு சிலை, எவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து வடிவமைக்கிறது பிரச்சனை இல்லை, 1300 வருஷம் ஆனால் கூட இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது, இதுக்கப்புறம் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 9லேருந்து 10 கோயில்கள் இருக்குது, சின்ன கோயில்கள், பெரிய சிலைகளை உள்ளுக்குள்ளே வச்சு. இதெல்லாம் உண்மையாலுமே பிரம்மாண்டம் தாங்க, வாழும் சாட்சியம், வாழும் பிரம்மாண்டம். கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிறவங்க, இந்த சைடுல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாகட்டும், ஒரு முறையாச்சும் வந்து இதை நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு ஃபீல் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க எங்கே இருந்தாலும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே மேலோட்டமாக
பார்க்குற இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறப்போ ஒவ்வொரு தூண்கள் ஒவ்வொரு அந்த சிலைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிறு கோயிலுக்குள்ளேயுமே அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. அது ஒன்னொன்றுமே பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு நாளே பத்தாது, அவ்வளோ வேலைப்பாடு இருக்குதுங்க உள்ளுக்குள்ள. ஸோ இப்போ பார்க்குற இந்த பகுதி வந்து கோயிலுடைய கருவறையில் இருந்து அந்த தீர்த்தம் வெளிவர பகுதி. நம்ம 3 பகுதி சொல்லியிருந்தோம், வெளிப்பகுதி ஒன்று, உள்பகுதி ஒன்று, அதுக்கப்புறம் கருவறை பகுதி. கருவறையில் இருக்கிற கோவிலை சுற்றி 58 துணை கோவில்கள் அமைஞ்சிருக்குங்க. நம்ம எல்லாமே சின்ன சின்ன கோயிலுமே நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த கருவறை வந்து ரொம்ப ஸ்பெஷலான கருவறை. இந்த கருவறைக்குள் இருக்கிற சிவலிங்கம் வந்து 16 பக்க அமைப்பு கொண்ட கிரேனைட் கற்களால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம். இந்த கோவிலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோவில். அப்போ இந்த கோயிலுக்குள்ள இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, கருவறை சுற்றி இருக்கிற அந்த புனர்ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சிவபெருமான் இருக்கிற சிவலிங்கம் இருக்கிற அந்த கருவறைக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன துளை இருக்குதுங்க, ஒரு ஆள் மட்டும் உள்ள போற மாதிரி. அது வழியே உள்ள போயிட்டு கருவறைக்கு பின்வழியா அப்படியே நடந்து வந்தோம்னா பின்னாடி அதே மாதிரி ஊர்ந்துதான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒருத்தர் மட்டுமே நுழைஞ்சு போறக்கூடிய அந்த துளை இது வழியா போயிட்டு ரைட் சைடு வெளியே வந்தோம்னா மறுஜன்மம் இருக்காதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பட் இதுல வந்து நான் ரொம்ப வியக்கிறது வந்து அந்த வேலைப்பாடு தான். இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே வந்து அதுக்கான ஒரு புகழை சொல்லுது. அதை தாண்டி கருவறைக்குள்ள இந்த மாதிரி ஒரு மனிதன் உள்ள போற அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு அமைப்பு வச்சு கட்டியிருக்காங்க. தயவு செஞ்சு யார் அங்க போனாலும் இதை மிஸ்பே பண்ணிடாதீங்க. வாழும் 7ஆம் நூற்றாண்டான காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயத்தை பற்றி முழுசாவே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிட்டோம். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி தனி சிறப்பான இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.